கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் மனச்சுமைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு. பிரமாதமாக சொல்கிறார், உன் மனச்சுமைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன்கிறாரு. ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் பவர்ட்டேருந்து எப்படி ஒரு சத்திய வாக்கு வருது பாருங்கள். உன் மனச்சுமைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். அதான் பஞ்ச், பிரமாதமான பஞ்ச். அந்த மிகப்பெரிய சக்திக்கு நம்ம எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்த்தினார் சாய்நாதர்? இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கும், சகோதர சகோதரர்கள் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு பாபா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒளியேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் வேலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அண்ணா, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல, மாற்றுதல் கிடைக்கவில்லை, டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்களாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் சாய்நாதரிடம். அதற்கு உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பது போல் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்மா அருண் தம்பதிகளுக்கு பாபா நிகழ்த்திய அமர்க்களமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகும். அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாய்நாதருக்கு மிகவும் பிடித்த அன்னதானங்கள். நம்ம கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக நம்ம மாதம் நிறைய அன்னதானங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஷிரடியில், சென்னையில், திருவண்ணாமலையில், திருச்சியில், இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்ற மாத அன்னதானங்கள் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக நடந்தது. இந்த மாதம் ஜூன் மாதம் என்னென்ன அன்னதானம் இருக்குது இல்லையா? அதானே சகோதரிகள் கேட்பீங்க இல்லையா? உங்களுக்காகத்தான் அது. 14ஆம் தேதி அமாவாசை அன்னதானம். அன்றைக்கி நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் கோபுரம் டிவியும் ஞானசாய் பாபா ஆலயமும் இணைந்து அற்புதமாக ஒரு கோபூஜையையும் பித்ரு சாப நிவர்த்தி பூஜையும் பண்ணுறோம். எல்லாரும் பங்கேற்க வேண்டும். யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் போய் பங்கேற்க வேண்டும். ஏன்னா ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் தனியாக செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான பூஜையை செய்கிறோம். வெளிநாட்டில் உள்ள சகோதரிகள்லாம் அது 1 மணிக்குள்ளே டெலிகாஸ்ட் ஆகும். அதை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். நான் நேரில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு வாட்டி. 14ஆம் தேதி அந்த அமாவாசை அன்னதானம். 15ஆம் தேதி நம்ம வழக்கமாக செய்கின்ற அன்னதானம். அதுபோக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னதானம். இப்படி 3 அன்னதானங்கள் சிறப்பான அன்னதானம்னா, நமக்கு இந்த மாதம் 4 சனிக்கிழமைகளை கொடுத்து பாபா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு இல்லையா? எல்லா சனிக்கிழமையும் நம்ம ஷிரடியில் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அற்புதமாக. அது போக இப்போ ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கோம். துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில் உணவு கொடுப்பது அப்படின்னு சொல்லி போன வாரம் ஸ்டார்ட் பண்ணோம். அற்புதமாக குருஜியும் அவருடைய மனைவியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து அந்த அன்னதானத்தை சிறப்பித்து கொடுத்தார்கள். இது எல்லா வாரம் நடக்கணும் என்னுடைய ஆசை. சாய்நாதர்கிட்ட சொல்லியிருக்கேன். பாபா நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த அற்புதமான அன்னதானங்கள் இப்படி சிறப்பு அப்படின்னா, அடுத்து நமக்கு வரப்போகிற இந்த அற்புதம் அமர்க்களம் உண்மையிலே ரொம்ப பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைய போகுது. நிறைய சகோதரர்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணா எனக்கு வேலை வேண்டும், நான் வேலைக்காக காத்திருக்கிறேன்கிறீர்கள். யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வேலையை பெற்றுக் கொடுப்பேன். அந்த நேரம் காலம் வரும்போது சரியான நேரத்தில் அற்புதமாக நடத்தி தருவேன்னு பாபா இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த பத்மா அருண் தம்பதிகளுக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம். ஏன் 2 பேரையும் சொல்கிறேன்னா, சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர், கணவர் அருண் ஆரம்பத்தில் அவருக்கு புரிதல் இல்லை, பாபா அந்த அளவுக்கு நம்பலை. அவர் முருக பக்தர், அற்புதமான முருக பக்தர் அவர். ஆனால் இந்த அற்புதம் நிகழ்ந்த பின்பு இன்று சாய்நாதரின் பிரமாதமான பக்தர் அவர். என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர்னு சொன்னேன். சகோதரி பள்ளி பருவத்திலிருந்தே பாபாவின் பக்தர். அண்ணா எனக்கு எல்லாமே சாய்நாதர் தான்ண்ணா சகோதரி சொல்கிறாங்க. நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரிகளில் பத்மா ஒருத்தர். பிரமாதமாக பாபாவை வணங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, எல்லாமே அற்புதமாக போயிட்டுருக்கு.
கணவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி அது. ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அவர் பெஞ்சில் போட்டாங்க. இந்த பெஞ்ச் அப்படின்னா எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் அவங்ககிட்ட விளக்கம் கேட்டேன், அழகாக சொன்னாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த பெஞ்சுன்னு அந்த இடத்துல நம்மளை வைப்பாங்கன்னா நமக்கு சம்பளம்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பெஞ்சில் இருக்கிறது பெரிய ரிஸ்க். அது ப்ராஜெக்ட் கிடைச்சா அடுத்து கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எந்நேரமும் நமக்கு வேலை இழக்கும் அபாயம் நடக்கும். இதெல்லாம் அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப கலக்கமாக இருந்தது. அது அங்கே என்ன நடந்தது? இவர் காத்துக்கிட்டு இருக்கார், பெஞ்சில் இருக்கார், காத்துக்கிட்டு இருக்கார். சகோதரி கணவரின் வேலைக்காக ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா வேறு புதிய கம்பெனியில் வேலை கிடைக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு சகோதரி செய்யாத பூஜைகளே கிடையாது. ஆனால் நம்ம கோபுரம் டிவியில் நீங்கள் சொன்ன அத்துணை விளக்கு பூஜைகளும் செய்திருக்கிறேன். நம்ம என்னென்ன விளக்கு பூஜை சொல்லியிருக்கோம்? 5 விளக்கு பூஜை பிரமாதமாக எல்லா சகோதரிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையும் செய்திருக்கிறார்கள் சகோதரி. பிரம்ம முகூர்த்த பூஜை, சந்தியா கால பூஜை, 9 விளக்கு பூஜை, அந்த குபேர சாய் பூஜை, அந்த 7 விளக்கு வச்சு பண்ணுற பூஜை, அது ஏகமுக தீபம், இப்படி எல்லாவற்றையும் ஏற்றி விட்டேன்னா பாபாவின் அருள் கிடைப்பது தாமதமாய் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியும், பாபா பிரமாதமாக முடிச்சு கொடுப்பார், என் கணவருக்கு அற்புதமான வேலையை கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. தொடர்ந்து மந்திரங்கள், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, சச்சரிதம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இது வேலைக்கான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எழுதி நிறைய சகோதரிகள் வாழ்வில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரி ஒரு நோட்புக் போட்டு எழுத ஆரம்பித்தாங்க. அண்ணா நான் எழுதிக்கிட்டே இருக்கேன்னா, நான் இந்த மந்திரம் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரேன்னா, அப்போ சச்சரிதம் படித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ரீட் சாப்டர் 15 அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. என்னடா பாபா 15ஆவது அத்தியாயம் படிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு 15ஆவது அத்தியாயம் நான் படிக்கிறேன். அந்த அத்தியாயம் எடுத்து படித்தால் நமக்கெல்லாம் தெரியும் சோல்கரோட கதை. அந்த சோல்கர் கதையில் ஏதோ முக்கியமான ஒரு விரதத்தை பற்றி பாபா சொல்லியிருப்பார். சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் பற்றி சொல்லியிருப்பார். சகோதரிக்கு ஒரு ஸ்பாட் ஆகிடுச்சு. பாபா இந்த விரதம் இருக்க சொல்கிறாரு, ஓகே இந்த விரதம் இருப்போம். சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் அன்றிலிருந்து இருக்க ஆரம்பித்தேன்னா தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பித்தேன். அடுத்து அந்த கணவான்கள் கதையில் சொல்கிற மாதிரி எனக்கு பிடித்த ஒரு பொருளை ட்ராப் பண்ணி அந்த விரதம் இருக்க ஆரம்பித்தேன். இந்த 2 விரதம் தானே பாபா அங்கீகரித்த விரதம், அந்த 2யுமே சகோதரி இருக்காங்க. அப்போ கணவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உங்கள் அப்பா எனக்கு செய்வாரா மாட்டாரா, நீயும் பூஜையாக பண்ணிக்கிட்டு இருக்க, விரதமாக இருந்துக்கிட்டு இருக்க, எல்லாம் பண்ணுற, எதுவுமே நடக்காது போல் இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி கோபமே படலை. நிச்சயம் பண்ணுவாருங்க, அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வரும். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்களும் எங்கள் அப்பாவை கும்பிட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அவர்கிட்ட நின்று பேசுவீங்க, நீங்கள் அவருக்கு சாரி சொல்லிவிட்டு நீங்கள் கும்பிட ஆரம்பிப்பீங்க, அந்த நாளும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரி கொஞ்சம் கோபம் கலந்த இதில் சொன்னாங்க. அப்போ கணவர் சொன்னார், அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நிச்சயமாக நான் கும்பிடுவேன் பாபாவை அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பிரார்த்தனைகள் போயிட்டுருக்குன்னா தொடர்ந்து மந்திரங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. இந்த கர்மா என்ன கர்மாவோ தெரியல. உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் பித்ரு பூஜை செய்ய சொன்னீங்க. ஒரு அமாவாசையும் 9 வாழைப்பழம் வச்சு நீ கொடுமா, அற்புதமாக இருக்குன்னு சொன்னீங்க. நான் அதையும் செய்ய ஆரம்பித்தேன். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்து கொண்டு வருகிறேன். எதுவுமே நடக்கலைன்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ சாய்நாதர் ஒரு உணர்வை கொடுக்கிறார் எனக்கு. நீங்கள் சேனலில் சொல்லாத ஒரு விஷயம், எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம், சாய்நாதர் எனக்கு உணர்த்திய ஒரு அற்புதமான விஷயம், அகண்ட தீபம் ஏற்று. அகண்ட தீபம்னு என்ன? ஆலயங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு அணையாத தீபம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய அந்த மண் மடக்குன்னு சொல்லுவாங்க, அது அந்த அகல் விளக்கு மாதிரி பெருசாக இருக்கும். அதில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றுறது, அது அணையவே அணையாது, அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அணையா விளக்குன்னு கூட சொல்லுவாங்க. அதை சகோதரிக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுக்கிறார். இன்றைக்கி வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் பாபா ஒரு புதிய வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா? கவனமாக கேளுங்க. இதை பற்றி நான் தனியாக அந்த எபிசோட் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறேன். இது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தரேன் நான். சகோதரி உடனே போய் கடைக்கு போய் ஒரு மடக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மண் மடக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணில் அகல் விளக்கு மாதிரி பெருசாக இருக்கும், அது வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து அதை கழுவி சந்தனம் குங்குமம்லாம் போட்டு வச்சு பாபாக்குன்னு ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஏரியா ரெடி பண்ணி அங்கு இந்த விளக்கை வைத்து நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். சகோதரி செய்த பிரார்த்தனை, பாபா இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே நான் எந்த பூஜையும் பண்ண மாட்டேன், எந்த பரிகாரமும் செய்ய மாட்டேன். எனக்கு நீங்கள் வேலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும், என் கணவருக்கு அற்புதமான வேலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 21 நாள் தான் செய்வேன், அதுக்கு மேலே செய்யவும் மாட்டேன். சகோதரி
இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறாங்க பாபாட்ட. அப்போ சகோதரிக்கு ஒரு ஞாபகம் வருது, கோபுரம் டிவியில் எல்லா சகோதரிகளும் செய்கிறாங்களே, நம்மளும் செஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து என் கணவருக்கு வேலையை பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி சாயப்பான்னு எழுதி மடித்து அந்த விளக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான், இந்த மாதிரி தான் சகோதரி ஏற்றிருக்கிறாங்க. பாபாவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு சகோதரி காத்திருக்கிறார்கள். அன்றைக்கி மத்தியானமே ஒரு அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்தது. அந்த விளக்கு அணைந்து விட்டது. சகோதரி கண்களில் கண்ணீரோடு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா இந்த மாதிரி அணையா தீபம்னு ஒன்று ஏற்றுனேன்னா அது மத்தியானமே அணைஞ்சு போச்சு, எனக்கு கலக்கமாக இருக்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னாங்க. நான் கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சகோதரியை திட்டேன். இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் விளக்கு ஏற்றுற பூஜையை பண்ணாதீங்க. ஏன்னா விளக்குன்னு இருந்தால் அணையத்தான் செய்யும். நம்மளை சினிமாக்காரங்க தான் கெடுத்து வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விளக்கு அணைஞ்சோன்னு ஒரு பெரிய மியூசிக்கை போட்டு ஒரு மிகப்பெரிய சோகத்தை நம்மள் ஏற்படுத்துவார்கள். இது சினிமாவில் தான், ரியல் லைஃப்பில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல இந்த ராங் சென்டிமெண்ட் சாய்நாதர் காட்ட மாட்டார். அந்த நம்பிக்கை நமக்கு 100% இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சகோதரிட்ட கொஞ்சம் கோபமாக தான் பேசிட்டேன். அப்புறம் சகோதரிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்க்காதீங்க, திருப்பியும் விளக்கு ஏற்றுங்கள், ஒரு கவலையும் படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் சாய்நாதர் வழங்குவார் அப்படின்னு நான் சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். சகோதரி திருப்பி விளக்கு ஏற்றுனாங்க. அடுத்த 2 நாளில் கணவருக்கு ஒரு இன்டர்வியூ வந்துடுச்சு. ஒரு நிறுவனத்திலிருந்து அவரை அழைக்கிறார்கள். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. கணவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணார், அங்கே செலக்டும் ஆகிட்டார். சார் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்க? இந்த கொஸ்டின் கேட்ட உடனே அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அவர் இப்போது ஒரு பழைய கம்பெனியில் இருக்கார் இல்லைங்களா, அந்த பெஞ்சில் இருக்கார் இல்லைங்களா, அங்கேருந்து ரிலீவ் ஆகி வரணும். அப்போ அவங்கள்ட்ட சொன்னார், நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள், நான் அதுக்குள்ளே அங்கேருந்து ரிலீவ் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நான். அவங்க ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே அந்த ரிலீவிங் ஆர்டருக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். இந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய சோதனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டு திடீர்னு வேலையை விட்டு நிற்கிறேன்னா என்ன அர்த்தம், அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் 90 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த காலகட்டத்தில் தான் இவர் போய் சரணடைந்த இடம் சாய்நாதர். சகோதரின் கணவர் அருண் போய் நேர பாபாட்ட நின்று பேசிகிட்டு இருக்கார். பாபா இந்த பிரச்சனையிலேருந்துலாம் என்னை காப்பாற்றுங்கள் பாபா, எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க பாபான்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ப்ரெஷர் இந்த கம்பெனியில், இந்த வாங்க நீங்கள் என்றைக்கு சேர போகிறீங்க, அந்த ரிலீவிங் ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. இங்கே ரிலீவிங் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இங்கே முகாந்திரமே இல்லை. நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருந்தது. அந்த கம்பெனிலேருந்து ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுத்துட்டாங்க, உங்களுடைய அந்த ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஜாயினிங் ஆர்டர் மாதிரி, அதை நாங்கள் ரிவோக் பண்ணுறோம். நீங்கள் அந்த ரிலீவிங் ஆர்டர் கொடுக்காதனால அந்த ஆர்டரை ரிவோக் பண்ணுறோம், நீங்கள் வேறு கம்பெனியில் வேலைக்கு தேடிக்குங்க அப்படின்ட்டாங்க. மீண்டும் சோகம் தொற்றிக்கொண்டது. மீண்டும் பாபாட்ட போய் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாபா இப்படி ஆயிடுச்சு பாபா, என்ன பாபா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு நாள் மதியம் சகோதரி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அருண் பாபாட்ட போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு அந்த அணையா விளக்கு கிட்ட போய் பார்க்குறாரு, விளக்கு அணைஞ்சிருக்கு. கலங்கிட்டார், என்னடா அது விளக்கு அணைஞ்சிருக்கு, ஏற்கனவே கோபுரம் டிவியில் அதை பற்றிலாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவள் தூங்கிட்டு இருக்கா, அவள் எழுந்தால் வருத்தப்படுவா, நம்மளே ஏற்றிடலான்னு சொல்லிட்டு விளக்கை அவரே ஏற்றுகிறார். அருண் அணைந்த விளக்கை ஏற்றுகிறார். ஆனால் என்கிட்ட சொல்லிட்டாரு, விளக்கு அணைஞ்சு போச்சுமா, நான் ஏற்றிருக்கேன்னு சொன்னார். அவர் ஏற்றினதுலேருந்து அந்த விளக்கு அணையவே இல்லைண்ணா. இப்போ 21 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் பிப்ரவரி 20ஆம் தேதி ஏற்றினோம், அப்போ இருந்து விளக்கு தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா, நானும் கணக்கு பார்க்கல. 21 நாள் அப்பாட்ட நான் சபதம் போட்டேன், இல்லை அப்பா எதுக்கோ தள்ளி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கன்டினியூ பண்ணுறேன், பாபாவோட பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த 2வது முறை விளக்கு ஏற்றியாச்சு, விளக்கு பிரமாதமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கணவருக்கு இப்போது எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து இன்டர்வியூ வருது. எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்காரு, ஒரு நண்பர் மூலமாக சொல்லி அந்த கம்பெனிக்கு போயிருக்காரு. அப்போ அங்கே ஓப்பனிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பிடித்த அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அது. அந்த நிறுவனத்திலேருந்து இவருக்கு இன்டர்வியூ, சார் இப்போ ஒரு ஓப்பனிங் இருக்குது வரீங்களா நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பாபாவையும் அழைத்து கொண்டு அந்த இன்டர்வியூ போகிறார். அந்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு ரவுண்டு பிரமாதமாக பண்ணார். ஆனால் அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இவர் மீண்டும் அப்பாட்ட வந்தார், அப்பா என்னப்பா அது, ரவுண்ட் நல்லா தான் பண்ணேன், இன்டர்வியூ நல்லா தான் பண்ணேன், ஆனால் எனக்கு எதுவுமே பதிலே சொல்லாமல் இருக்கிறாங்களேப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு பிரமாதமாக முடிச்சிட்டிங்க, செகண்ட் ரவுண்டுக்கு தயாராகுங்கன்னார். மீண்டும் மிகப்பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு செகண்ட் ரவுண்ட் போகிறாரு. செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டார். இப்போ இந்த ஹெச்ஆர் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு, பிரமாதமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மீண்டும் தொடங்கும் இடத்துக்கே வந்தாச்சு. என்றைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க,
இந்த கேள்விக்கு பதில் பழைய கம்பெனிலேருந்து தான் வரணும். ஏன்னா அவங்க ரிலீவிங் ஆர்டர்லாம் கொடுத்தா தான் இவங்க போய் சேர முடியும். இந்த விஷயத்தை அந்த கம்பெனியில் பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாக்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நிறுவனம் நீங்களே ஒரு டேட் சொல்லுங்கள். நாங்கள் இவர் என்ன தோணுச்சுன்னு தெரில, ஏப்ரல் 27ன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டார். நேராக அப்பாட்ட தான் வந்தார். அப்பா நான் ஏப்ரல் 27ன்னு நான் டேட் சொல்லிவிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏப்ரல் 17 வெட்டிங் ஆனிவர்சரி. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும். இந்த ரிலீவிங் ஆர்டர் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, என்னை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்பாட்ட ஒப்படைச்சிட்டார். அதை நடத்தி காட்டினார் சாய்நாதர். அருண் கேட்ட மாதிரி 17ஆம் தேதிக்குள் அத்தனை ரிலீவிங் ஆர்டரும் எல்லாமே செட்டில்மெண்ட்டும் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அற்புதமாக புதிய நிறுவனத்தில் கொடுத்து பிரமாதமாக வேலைக்கு சேர்ந்துட்டார். மே மாதம் 4ஆம் தேதி நான் வேலையில் சேர்ந்தேன்னா இந்த அற்புதத்தை எல்லோருக்கும் சொல்லுங்கள். யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேலை காத்திருக்கிறார்களோ, தக்க தருணத்தில் என்றைக்கு கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும், அற்புதமாக கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சகோதரி பத்மா பிரமாதமாக சொன்னாங்க. அதோடு நிப்பாட்டில் சகோதரி, ஆனால் இந்த அற்புதத்தில் நான் சொல்ல விட்ட ஒரு விஷயம், ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. அதை சகோதரின் குரலிலே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். ஏன்னா சகோதரியை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும். எப்போ விளக்கு அணைஞ்சதோ சகோதரியை நான் சத்தம் போட்டேன், சகோதரி இனிமேல் அந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்தது. அதையும் சகோதரி எதுவுமே கேரே பண்ணல. ஏன்னா கோபுரம் டிவியில் சொல்லியிருக்காங்க, ராங் சென்டிமெண்ட் பாபா காட்ட மாட்டார் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு சகோதரி அதை கடந்து வந்தார்கள். அடுத்து பாபா ஒரு உடைந்த பாபா வந்தார். அதன் மூலமாகவும் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். இது எல்லாத்தையும் சகோதரின் குரலிலே தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க சகோதரின் குரலில் தரிசனம் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஒரு ஹோப்புன்னு தான் இந்த விளக்கு வச்சேன். இதுவும் அணைஞ்சிருச்சே, நான் என்ன பாபா பண்ணுறது, ஏன் இப்படி சோதனை, எதனால, ஐயோ கடவுளே, ரொம்ப மனசு பதற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் உங்களை கூப்பிட்டு கேட்டப்ப நீங்கள் சொன்னீங்க, அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக யோசிச்சு வைக்கிற மாதிரி இருந்தால் வைங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோடு வைக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு நீங்கள் எனக்கு அட்வைஸ் கூட பண்ணீங்க. எனக்கு அந்த விளக்கு இல்லை, கண்டிப்பாக நடக்கும், எவ்வளோ வாட்டி அணைஞ்சாலும் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட் பாபா வச்சாருன்னா, மத்தியானம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கு அணைஞ்சுது இல்லைங்களா, அது ஹஸ்பண்டே அவர் கையால் ஏற்றி வச்சாரு. நான் தூங்கிட்டு இருந்தனால என்னை டிஸ்டர்ப் பண்ணல, அவரே அவர் கையால் ஏற்றி வச்சாரு. அதுக்கப்புறம் அது விடாமல் ரொம்ப நாள் எரிஞ்சிட்டு இருந்தது, கெடவே இல்லை ரொம்ப நாள். ஏன்னா இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு எதுவுமே இல்லை இல்லைங்களா, ஃபேன் காற்று இருக்கும். கிச்சனில் தான் வச்சேன், இருந்தாலும் ஜன்னல் வழியாக காற்று வரலாம், ஏதோ ஒரு எண்ணெய் தீந்து போகலாம், எல்லா டைமும் நம்ம கான்ஷியஸாக இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே அது எல்லாமே அழகா நடந்துட்டு வந்திருந்து. நாங்க ஒரு குழந்தைய மாதிரி அந்த விளக்க பார்த்துக்கிட்டோம். எண்ணெய் ஊத்தி திரி அப்பப்போ மாத்தி கெடாம பார்த்து அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த விளக்கு அப்போ 1-2 வாட்டியெல்லாம் கெட்டுருச்சு. அப்படி அந்த விளக்க நான் ஒவ்வொரு வாட்டி கிளீன் பண்ணுவேன். அந்த கருப்பு கலர்ல வரும் இல்லைங்களா, அந்த திரி பத்த வச்சுட்டே இருக்கும் போது அந்த கருப்பு கலர் சாம்பல் மாதிரி வரும் இல்லைங்களா, அது ஒவ்வொரு வாட்டி நான் கிளீன் பண்ணும்போதும் என்னோட பேட் கர்மாலாம் இது மூலமா போகுதுன்னு நான் சொல்லியே அதை கிளீன் பண்ணுவேன். பாபா என்னோட பிளாட் கர்மாவை இது மூலமா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியே அதை எடுப்பேன். ஒரு வாட்டி அப்படி எடுக்கும்போது அந்த நெருப்பு பொறி அந்த துணியில பட்டு துணி பயங்கரமா எரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ஆரஞ்சு கலர் துணி அந்த போட்டோல பாப்பீங்க, அது அப்படியே எரிஞ்சிருச்சு. அப்பவும் நான் என்ன நினைச்சேன்னா, பாபா இதை எரிய வைக்கிறாருன்னா இன்னும் என்னோட கர்மா எல்லாத்தையும் எரிக்கிறாரு, அதுல பேட் கர்மாஸ் எல்லாத்தையும் அப்படின்னு நான் இன்னுமே என் மனசு அப்படிதான் சொல்லுச்சு. அது எனக்கு இன்னுமே ஒரு பாசிட்டிவா தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது பாபாவோட சிலைய பயங்கரமா உடஞ்சு ரோட்ல கிடந்திருந்தது, பயங்கரமா செதஞ்சு கிடந்திருந்தது. எனக்கு அது பார்க்கவே சங்கடமா இருந்தது. நடு ரோடு. நான் இறங்கி அந்த செதஞ்ச பாபா எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சு உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், பாபாவோட சிலை உடஞ்சிருக்கு, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப நீங்கள் கடல்லையோ நீர்நிலையிலையோ கரைச்சிக்கோங்கன்னு சொன்னீங்க. நானும் என் ஹஸ்பண்டும் போய் நான் கரைக்கல. அதுவும் அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னால் கரைக்க முடியல. நான் பாப்பாவை பார்த்துட்டு இருந்தேன். அவர் கையாலே அதை கரைச்சிட்டாரு, தண்ணியில் போட்டுட்டாரு பாபாவோட உடஞ்ச சிலைய. அப்போ நான் என்ன நினச்சேன், இன்னுமே அவர் இது மூலமா ஏதோ ஒரு பேட் கர்மாவேஸ் எல்லாம் எங்க கிட்ட இருந்து அவர் விளக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே இந்த விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது எல்லாமே. அப்புறம் ஃபைனலா
21 நாளுக்குள்ள அது நடக்கல எதுவுமே. 74 நாள் இந்த விளக்க வச்சேன். அணையாம குழந்தைய மாதிரி பார்த்துட்டு. நாங்க யாரும் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. நான் பொதுவா நான்வெஜ் பிரியன் கிடையாது. ஆனா அவரு நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. அவரு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாரு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சர்க்கரையில அக்கறையில விரதம் வந்து எது நமக்கு பிடிச்சதோ அது விட்டுட்டு பாபாவை கும்பிட்டோம்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இவரு பெருசா விரதம், சாமியை கும்பிடுறது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் அந்த மாதிரி இருப்பேன். நான் பர்பஸா பாபாக்கு வேண்டிட்டு பாபாவை நினைச்சிட்டு சர்க்கரை சாப்பிடாம இருக்கேன். இவரு இந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. ஆனா அந்த 70 நாள் அவர் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாரு. அவருக்கு பிடிச்சத ஒன்ன விட்டுட்டு பாபாவையே நம்பிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவருக்கு வேலை நல்லதா கிடைக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல பாம்பன் சுவாமி முருகன் கோவில் இருக்கு இங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பாம்பன் சுவாமி முருகன் கோவில். அதுக்கு பக்கத்துலதான் எங்க வீடு. நான் டெய்லி விடாம போய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு வர, முருகா, பாம்பன் சுவாமி, பாபா, நீங்க 3 பேரும் ஒரு நல்வழி எனக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலைக்கு இடையிலையும் நான் போய் விளக்கு வச்சுட்டு நின்று ப்ரே பண்ணிட்டு அழுதுட்டு வருவேன். இது எல்லாமே நடந்தது. பாம்பன் சுவாமி கோயிலையும் ஒரு மிராக்கிள் பாபா எனக்கு நிகழ்த்தினார். என்னன்னா, நான் வேண்டிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன், எனக்கு என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கும்போது சடனாக நான் இப்படி திரும்பி பார்த்தப்போ ஒரு பெஞ்சில் பாபாவோட புக் இருந்தது. என்ன இங்கே பாபா புக் யார் வச்சிருக்கான்னு சொல்லி கரெக்டாக நான் போகிற, காற்று அடிச்சது, பேஜ் அப்படியே அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு காற்று அடிச்சதுல. அதில் ஃபஸ்ட்டு இருந்த லெட்டர் மாற்றம் வரும் அப்படின்னு இருந்தது. ஐயோ, எனக்கு புல்லரிச்சிருச்சுங்க ஒரு மாதிரி. எங்கே போனாலும் எனக்கு வந்து என்னோட கடவுள் எனக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்படியே அவர் எது சொன்னாலுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், எது பண்ணாலுமே ஒரு அர்த்தம் இருக்குங்கிறதுல அவர் காட்டிட்டாரு, நிரூபிச்சிட்டார் அவர். அப்புறமா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சபதம் மாதிரி போட்டேன் இல்லைங்களா, நீங்க கண்டிப்பா சாரி சொல்லி நிப்பீங்க அப்படின்னு. அவருக்கு வேலை கிடைச்ச ஆஃபர் லெட்டர் வந்ததுல இருந்து எல்லாத்துக்குமே சாரி தேங்க்ஸோட அவர்கிட்ட போய் நின்னாரு அவரு. அதுதான் பாபா. யாரு வந்துட்டு ஒரு புரிதலே இல்லாம உதாசீனப்படுத்தி பேசினாங்களோ அவங்களையே பாபா வர வைப்பாரு. அதுதான் பாபா. அதனால பாபா மேல கோடிக்கணக்கான நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் என்னன்னா, எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் அவரை நான் மறக்காம இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நான் மறக்கக்கூடாது. அவரும் என்னை கைவிடக்கூடாது. இதுதான் என்னோட பிரார்த்தனையே. அவர் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டமும் வராதுங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த மிராக்கிள் எல்லாம் அவரால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும், வேற யாராலையும் முடியாது. எனக்கு இப்போ என்னன்னா, பாபா, பாமன் சுவாமி, முருகன், இங்கே மருந்தீஸ்வரர் கோயிலும் பக்கத்தில் இருக்கு, அவரும் எல்லாருமே எனக்கு பிளஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. அதனால உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட எல்லா விரத பூஜையும் பண்ணி அதோட பலனும் இதுல இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனால உங்களுக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்லணும் கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பிரமாதமாக சகோதரி சொன்னாங்க இல்லையா, எவ்வளோ நம்பிக்கையாக பேசினாங்க பாருங்க இல்லையா. அதுதான் சாய்நாதர், எங்கள் அப்பா இருக்கார், எனக்கு பெற்றுக் கொடுப்பார், என் மந்திரங்கள் என்னை காப்பாற்றும். சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, ஆனால் என்னுடைய கணவரும் உங்கள்கிட்ட பேசணுங்கிறாருன்னு சொல்லிட்டு சகோதரி கணவருடைய வாய்ஸ் நோட்டை எனக்கு அனுப்பி விட்டாங்க. எவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாருங்க அவர், அமர்க்களப்படுத்துகிறார். ஆனால் அந்த 2 வருடங்கள் என்னை மோல்டு செய்தார் சாய்நாதர், அந்த சகோதரர் சொல்கிறாரு. அதையும் கேட்டுருங்க, அதையும் ஃபுல்லாக கேளுங்க. நமக்கு நம்பிக்கை ஒளி ஊட்டுகின்ற ஒரு அற்புதமான ஸ்பீச் அது, அதையும் கேளுங்க. உங்களுக்கு ஆஃபர் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், May 4th ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு வருது. அதுக்குள்ளே இப்போ நான் ப்ரெசென்ட்டில் இருந்த கம்பெனி எனக்கு லாஸ்ட் டேட் சொல்லிட்டான், எனக்கு வந்து சர்வீஸ் லெட்டர் கொடுத்துட்டான், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபைனல் க்ளோஷர் அந்த கம்பெனிலேருந்து முடிச்சுட்டான். இது எல்லாமே ஏப்ரலில் நடக்குது அங்கிள். இது எல்லாமே மிராக்கிள் தான், சத்தியமாக சொல்லப்போனால் மிராக்கிள் தான். நான் வேண்டியிருந்தேன் என்னோட ஆனிவர்சரி April 17, அதுக்குள்ளே எனக்கு இந்த ப்ரெசென்ட் கம்பெனியில் எனக்கு லாஸ்ட் டேட் சொல்லிடணும். ஏன்னா அப்போ தான் நான் கிடச்சிருக்கிற கம்பெனிகிட்ட சொல்ல முடியும் இதுதான் என்னோட லாஸ்ட் டேட். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபர் லெட்டர் அனுப்ப முடியும் அவங்க. அப்போ தான் அந்த டேட் வச்சு அனுப்ப முடியும். ஸோ April 17 என்னோட லாஸ்ட் டேட்டு, May 4 இங்கே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஜாயினிங். ஸோ ரொம்ப ஹாப்பி அங்கிள் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. இதுதான் ஸோ 21 டேஸில் ஆரம்பித்த அந்த விளக்கு 74th டே தான் முடிஞ்சுது. ஏன்னா February 20 ஆரம்பித்தோம், May 4 ஃபஸ்ட்டு டேட்டு எனக்கு இந்த கம்பெனியில் போய் உட்காந்து ஐடி கார்டெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்தோம். சாயந்தரம் அவள் வந்து பாபாவுக்கு கேசரி பண்ணா, அதை கடவுளுக்கு வச்சா, படைச்சா, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கும்பிட்டு
ஹாப்பியாக விளக்கு அணைச்சோம். அதை மறக்கவே முடியாது. அந்த விளக்கு இங்கே அணைச்சாலும் என் மனசில் அந்த விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு வேலை கிடச்சிதுங்கிறக்காக நாம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடாது. இனியும் பாடுபடணும், ஹார்ட் ஒர்க் போடணும், அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறத பாபா உணர்த்துறாரு. அந்த ஈகோ, இந்த திமிரு எனக்கு இருந்தது சார். ஓப்பனாக சொல்ல போனால் கொஞ்சம் திமிரு, கோபம், இது எல்லாத்தையும் பாபா வந்து கண்ட்ரோல் பண்ணி, அவ்வளோதான் நம்ம லைஃபு, இது ஒரு சர்க்கிளு, இங்கே யார் பெருசு இல்லை, யார் சின்னது இல்லை, நீயா இரு, நார்மலாக இரு, யாரையும் மதிக்காமல் பேசுகிறதோ இல்லை ரொம்ப ஓவராக பேசுகிறதோ இல்லை ஆட்டிடியூடோ இருக்கிறதெல்லாம் வேண்டாம். யதார்த்தமாக சிம்பிளாக ஹம்பிளாக இரு, பி ஹம்பிள். எவ்வளோ சக்ஸஸ் பார்த்தாலும் சரி, எவ்வளோ ஃபெயிலியர் பார்த்தாலும் நீ ஹம்பிளாக இருக்கிறதுல தான் உன்னோட தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்த்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து எல்லாம் என்னோட ஈகோ இதெல்லாம் விட்டுட்டேன். விட்டுட்டு பாபா மேலே பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட்டு, ஒரு பிலீஃபு, ஒரு வந்து அவ்வளோதான், சரண்டர் ஆகிட்டேன். அவ்வளோதான். இனி நான் வந்து அந்த அவள் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் நக்கலாலாம் பேசிட்டேன் இடையில. பாபானால் என்ன பண்ண முடியும் அது இதுங்கிற மாதிரி எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசிட்டேன். அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு இதுக்காகத்தான் உன்னை நான் இவ்வளோ வருஷம் உன்னை மோல்டு பண்ணேங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நான் இந்த 2 வருஷம் கொஞ்சம்லாம் படித்தேன், கொஞ்சம் டெவலப்பாக இருக்கேன், என்ன பண்ணலாம்லாம் யோசித்தேன், கொஞ்சம் உட்காந்து எஃபோர்ட் போட்டேன். ஸோ இதெல்லாம் கூடி எனக்கு அவர் ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பின்னாடி இருந்து ஒரு கைடிங் ஃபேக்டராக அப்படி வந்து கிடைச்ச ஜாப் இது. இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஜாப். ஏன்னா ஒரு நல்ல பொசிஷனோட, நல்ல சேலரியோட எனக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரியே கொடுத்துட்டாரு இந்த ஜாபை. இதை நான் இனி தக்க வச்சுக்கிறது என்னோட திறமையிலையும் என்னோட ஒரு இதுலேயும் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு வந்து பாபா என் கூட இருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். இப்போ ஏன் நான் மெயினாக இந்த ஆடியோ அனுப்புகிறேன்னா, நான் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க ஆம்பளைகளில். பொதுவாக ஒரு டிஸ்பிலீஃபாக இருப்பாங்க, நான் பிலீவர்ஸாக இருப்பாங்க, இல்லை பிலீஃப் 50-50 இருப்பாங்க. நல்லது நடந்தால் ஓகே, நல்லது நடக்கலைன்னா இல்லை. நான் அப்படி தான் இருந்தேன். ஓகே, எனக்கு நல்லது நடந்தால் ஓகே, இருக்காங்க கடவுள், இல்லைன்னா கடவுள் இல்லை, இப்படி ஒரு கான்செப்ட்லேயே இருந்தேன். அதெல்லாம் இல்லை வாழ்க்கையில். இன்னொன்று மெயினாக நான் கற்றுக்கிட்டது, என்னோட வாழ்க்கையில் டிலே ஆகுதுன்னா, இஃப் தேர் இஸ் அ ரீசன் ஃபார் டிலே, that is good, that is something going to happen good in your future. அதுதான். ஸோ என்னோட வாழ்க்கையை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சார். இப்போது எவ்வளோ தடைகள் இந்த 2 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனிஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். கிடைக்கிற மாதிரி கிடச்சி கடைசியில் என்னை விட்டு போச்சு. ஏன் இப்போவும் கூட கிடைச்ச ஒரு கம்பெனி பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆஃபர் கிடச்சி ஆனால் அவன் என்னை விட்டு போயிட்டான். ஸோ இப்படி இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு அப்போ ஏன் இது டிலே ஆகுது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் டிலே? இட் இஸ் நாட் அ ஃபெயிலியர், இட் இஸ் சம்திங். God is molding you for something. He is molding you for something. He is making you a better version பாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஒரு தடவை அந்த ஃபெயிலியர்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தான், எவ்ரி ஃபெயிலியர்ஸ் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ் மாதிரி என்னோட எல்லா இந்த வந்து நான் இதை ஃபெயிலியர்னு சொல்கிறத விட லேர்னிங் ஃபேஸ்ன்னு சொல்லிவிடுவேன். ஸோ லேர்னிங் ஃபேஸை ஒரு பெட்டர் வெர்ஷனை என்னை உருவாக்குறதுக்காக கடவுள் என்னை மோல்டு பண்ணாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதில் எனக்கு கடைசியில் ஒரு பெஸ்ட் வெர்ஷனாக எனக்கு கடவுள் ஒரு கிஃப்டாக வச்சுக்கோடா, இதுக்கு தானடா இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டேன், கேட்டேன், உன்னோட இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வச்சுக்கோ, சரியாயிடு, போயிடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு கடைசியில் எனக்கு பாபா என் ஃபேஸை பார்த்து இவ்வளோதானே தா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சார். அதுக்கு இந்த 2 வருஷம் வர்த்துன்னு நான் சொல்லுவேன் சார். இதுதான் என் மனசில் இருந்தது, உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க சார், வெரி லாங் ஆடியோ, பட் ஐ ஹோப் யூ வில் லிசன் திஸ் ஆடியோ. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த மெயினாக ஆடியோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நான் பிலீவர், டிஸ்பிலீவர்ஸ், லைக் பிலீவ் பண்ணாமல் இல்லை 50-50 பிலீவ் பண்ணுறோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போய் சேரணும். பாபாவை நம்புங்க, பாபாவோட காலில் சரண்டர் ஆகுங்க. அதே நேரம் நீங்களும் எஃபோர்ட் போடுங்க லைஃப்பில். கண்டிப்பாக தட் வில் பி சக்ஸஸ். இந்த மாதிரி நிறைய பேர் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறக்கு, ஜாப் ட்ரை பண்ணுறக்கு, இல்லை நம்ம ஃபேமிலி ஒய்ஃபு, குழந்தை, நம்ம அப்பா அம்மா, சிப்ளிங்ஸ், இவங்களால எப்படி கரை சேர்த்துறது, எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது, நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே இந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது ஃபினான்ஷியலாக, ஃபிசிக்கலி, மென்டலி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஃபேஸில். அவங்களுக்கு எல்லாம் என்னோட ஒரு ஆடியோவாகட்டும், இல்லை என்னோட ஆடியோ நீங்கள் வெளியே போட்டாலும் எனக்கு கவலை இல்லை சார். எனக்கு கன்சென்ட்டோட நீங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இதை கேட்கணும், நிறைய பேர் இது கேட்டால் தான் அவங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஓம் சாய்ராம், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன அற்புதமாக பேசினாங்களே கணவனும் மனைவியும். அந்த 2 வருட காலங்கள் எப்படி கடந்திருப்பாங்க இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம். அதான் சகோதரர் சொல்கிற மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிறுவனத்தை சாய்நாதர் பெற்றுக் கொடுத்தார் இல்லையா. ஏற்கனவே ஒரு சகோதரி தேவி சொன்னாங்க இல்லையா, எனக்கும் அப்படி தான் கிடச்சிதுன்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கு இன்றைக்கி பெரிய மெசேஜ் கொடுக்குறார் பாபா. காத்திருங்கள், உங்களுக்கு ஏற்ற வேலையை பெற்று தருகிறேன்கிறார். நம்பிக்கையோடு காத்திருப்போம், நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்கள் அத்துணை பேருக்கும் உண்டுங்கிறது சத்தியமான உண்மை. சாய்நாதர் நமக்கு அருளாசையில் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா. எப்படி அற்புதம் பண்ணார் இல்லையா. சகோதரி பத்மாவின் வாழ்விலும், சகோதரர் அருணின் வாழ்விலும்
பாபா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் உண்டு. நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த காலதாமதம்ங்கிறது இந்த வேலைக்காக மட்டும் கிடையாது. அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம். எப்படி எந்த விஷயத்தில் காலதாமதம் இருந்தாலும் ஒரு பொக்கிஷத்திற்கு அது வழிவகை செய்கிறது என்று தான் அர்த்தம். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளின் அற்புதங்களை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான அற்புதங்கள் இல்லையா? இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வேலைக்காக காத்திருக்கும், வேலை மாறுதலுக்காக காத்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தே செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.